ஸோ உங்கள் குழந்தைக்கு ஹைப்போஸ்பீடியாஸ் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நம்ம அதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது இதுதான். அந்த ஆண் குறி இல்லை ஆண் உறுப்புலேருந்து யூரின் நேர டிப்புலேருந்து வருதா இல்லை அடிபாகத்துலேருந்து வருதா, வரக்கூடிய அந்த சிறுநீரகம் மெல்லிசா வருதா, குழந்தை முக்கி போகிறாங்களா, இல்லை நல்ல ஃப்ரீயாக தடிமனா ஸ்ட்ரீமோட வருதா, இல்லை ட்ராப்பாக வருதா, இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். மூன்றாவதாக அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஜுரம் வருது, அதில் யூரின்ல இன்ஃபெக்ஷன் வைக்குது அப்படிங்கிற பிரச்சனை வரலாம். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது சில குழந்தைங்களுக்கு இதோட சேர்ந்து அவங்களோட டெஸ்டிஸ், அதாவது ஸ்க்ரோட்டம்ல கீழே அவங்களுக்கு உறுப்பு இறங்காமல், டெஸ்டிஸ் கீழே இறங்காமல் இருக்கலாம். ஸோ ஒரு பக்கம் அவங்களுக்கு டெஸ்டிஸ்ல இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால இதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்குது. இதே சமயத்தில் சில குழந்தைங்களுக்கு அந்த ஆண் உறுப்பு முருங்கி காணப்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து பார்ப்போம். குழந்தைங்களுக்கு இந்த வேரியஸ் ப்ராப்ளம்ஸ்ல என்னெல்லாம் இருக்குது, அதாவது யூரின் போகிற இடம் டிப்லேருந்து வருதா, அந்த ஆண் உறுப்பு இல்லை ஆண் குறி வளையுதா, ஆண் குறி முருங்கி இருக்குதா, அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஸ்க்ரோட்டம் டெஸ்டிஸ் வரக்கூடிய இடம் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கலாம், அதையும் நம்ம கீழே இறக்கி வைக்க வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்ந்தா போல நம்ம ஆப்ரேஷன் பண்ணி கரெக்ட் பண்ணணும்.